செல்வங்களுக்கு என் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி, இன்றைய தமிழ் வீடியோ வகுப்பில் நாம் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா குட்டீஸ்? இயல் 2ல் உள்ள மனப்பாட செயலை தான் பார்க்க போகிறோம். இயல் 2ல் என்ன இருக்குது? தலைப்பு என்ன தெரியுமா? மூதுரை. மூதுரை என்ற செயல் பகுதியை தான் நாம் இன்றைக்கி படிக்க போகிறோம். வாங்க படிக்கலாம். மூதுரை என்ற செயலை எழுதியவங்க ஔவையார். ஔவையார் பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா? நீங்கள் 1ஆம் வகுப்பிலிருந்தே ஔவை பாட்டியை பார்த்துருக்குங்க இல்லையா குட்டீஸ்? உங்கள் புத்தகத்தில் இவங்க தான் அந்த ஔவை பாட்டி. சரியா? நீங்கள் பார்த்துருக்குறீங்களா இல்லையா? உங்கள் புத்தகத்தில் பார்த்துருக்குறீங்கல்ல? சரி, ஔவை பாட்டி இவங்க எழுதின மற்ற நூல்களோட பெயர்கள் எல்லாம் என்னென்னு தெரியுமா? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. இந்த நூல்களெல்லாம் இவங்க எழுதியிருக்கிறாங்க. ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடியை நீங்கள் 1ஆம் வகுப்பிலே படிச்சிருப்பீங்க இல்லையா குட்டீஸ்? இன்றைக்கி ஔவையார் எழுதிய மூதுரை பாடலை படிக்க போகிறோம். மூதுரை என்றால் முதுமையான அறிவுகளை வழங்கும் நூல். அதனால தான் மூதுரை அப்படின்னு சொல்கிறோம். குட்டீஸ், இந்த பாடலில் வரக்கூடிய கடின வார்த்தைகளை முதலில் தெரிஞ்சுக்கலாம். அடக்கம். அடக்கம் அப்படின்னா என்ன தெரியுமா? அடக்கம் அப்படின்னா பணிவாக இருக்கிறது. அடக்கம் அப்படின்னா பணிவு என்று பொருள். அதுக்கு அடுத்தது அறிவிலர். இந்த வார்த்தையை பாருங்கள் குட்டீஸ். அறிவு இலர் 2 சொற்கள் இருக்குது இதில். அறிவிலர் அப்படின்னா அறிவு இல்லாதவர். அடுத்தது கடக்க என்றால் வெல்ல. அடுத்தது கருதவும் அப்படின்னா நினைக்கவும். அடுத்தது மடைத்தலை அப்படின்னா குட்டீஸ், வயல்வெளியில் மடை இருக்கும் இல்லையா? மடையில் தண்ணீர் திறந்து விட்டால் வயலுக்கெல்லாம் தண்ணீர் போகும். அதுக்குத்தான் மடைத்தலைன்னு சொல்லுவாங்க. மடைத்தலை என்றால் நீர் பாயும் வழி. உருமீன் என்றால் பெரிய மீன். குட்டீஸ், திரும்ப ஒரு முறை சொல்லலாமா? அடக்கம் அப்படின்னா பணிவு. அறிவிலர் அறிவில்லாதவர். கடக்க அப்படின்னா வெல்ல. கருதவும் அப்படின்னா நினைக்கவும். மடைத்தலை நீர் பாயும் வழி. உருமீன் பெரிய மீன். என்ன குட்டீஸ், இந்த சொற்களுக்கெல்லாம் பொருள் தெரிஞ்சிருச்சு இல்லையா? நாம் இப்போ செயல் பகுதிக்கு போகலாமா? மூதுரை. அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். அப்படின்னா என்ன? அடக்கமுடையவங்க, அதாவது பணிவாக இருக்கிறவங்க எல்லாம் அமைதியாக இருக்காங்க என்றதுக்காக அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நாம் தவறாக எடை போடக்கூடாது. மடைத்தலையில், மடைத்தலைனா நீர் பாயும் வழியில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் பெரிய மீன் வரும் வரைக்கும் எது காத்துட்ருக்கும்? கொக்கு. வாடி இருக்குமாம் கொக்கு. ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. மடையில் பாய்கின்ற நீரில் ஓடும் சிறுமீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது தனக்கு இரையாகக்கூடிய பெரிய மீன் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். அதுபோல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடக்கமாய் இருப்பாங்க. அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணி வெல்ல நினைக்கவும் வேண்டாம். என்ன குட்டீஸ், இந்த செயலோட பொருள் புரிஞ்சுதா? இப்போது நான் படிக்கும்போது நீங்கள் என் கூடவே இந்த செயலை படிப்பீங்க. படிக்கிறீங்களா? வாங்க படிக்கலாம். அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா. மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இப்போ இது பாடலாமா? அடக்கமுடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா. மடைத்தலையில் ஓடு மீனோட
வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. குட்டீஸ், நீங்களும் இந்த பாடலை பாடி பாருங்க. அப்போ தான் இந்த பாடல் மறக்கவே மறக்காது. குட்டீஸ், இந்த பாடலோட பொருள் புரிஞ்சிச்சா இல்லையா? புரிஞ்சிச்சுல? இந்த பாட்டை படிச்சுட்டு பார்க்காம எழுதி பார்க்கணும். அப்போ தான் இது மனப்பாடாகும். சரியா? அனைவருக்கும் நன்றி.